டக்குன்னு பார்க்குறதுக்கு நத்திங் ஃபோன் 2 ஃபோன் 1 மாதிரியே தான் இருக்குது. பட் க்ளோஸாக பார்க்கல சில வித்தியாசங்கள் நோட்டீஸ் பண்ண முடியும். பின்னாடி இருக்கிற இந்த கிளிஃப் எல்இடிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அதை கொஞ்சம் பிரேக்கப் பண்ணியிருக்காங்க. 5 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமான கிளிஃப் வித்தெல்லாம் இங்கே காமிக்க முடியும். எந்த அளவுக்கு இதுக்கு அட்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிளிப்ஸுக்கே தனி ஆட்டோ பிரைட்னஸ் சென்சர் பின்னாடி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரி, இது எல்லாத்துக்கும் வருவோம். இப்போதைக்கு டிஸ்பிளே இன்னும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, சைட்ஸும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஒரு சேஞ்ச், வால்யூம் கீஸ் கொஞ்சம் லோவர் பண்ணியிருக்காங்க. இது எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த வால்யூம் அப் கீ சிங்கிள் ஹேண்டடாக யூஸ் பண்ணல ஃபோன் 2ல் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இந்த சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. மெட்டல் ஃப்ரேம் டக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரே திக்னஸ் மாதிரி தெரியலாம். பட் ஃபோன் 2 ஆக்சுவலாக 0.3 மில்லிமீட்டர்ஸ் திக்னஸ் அதிகம். ஏன் இமீடியட்டாக நம்ம நோட்டீஸ் பண்ணுறது இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரா திக்னஸை அந்த பேக் கிளாஸ் சைடில் கர்வ் பண்ணி மறைச்சிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ திக்னஸ் மட்டும் இல்லை, இந்த ஃபோனில் இன்னும் நிறைய விஷயங்கள் நத்திங் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதுனால, எஸ்பெஷலி ஃப்ரண்ட்டில் இப்போ டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 6.7 inches. இதெல்லாம் இருக்கிறதுனால ஃபோன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 மில்லிமீட்டர் ஹைட், 1/2 மில்லிமீட்டர் வித் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வெயிட்டும் 8 கிராம்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ லைட்டாக அந்த ஃபுட் பிரிண்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் கையில் அந்த இன்ஹேண்ட் ஃபீல் நத்திங் ஃபோன் 1 மாதிரி தான் இருக்குது. பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு ஃபோன் 1 டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபோன் 2 டிசைனும் பிடிக்கும். ஃபோன் 1 என்னையா இது கிளிஃப் ஏதோ ஜிக்னாவெல்லாம் பார்க்குறாங்க, பெருசாக எதுவும் இல்லை, இந்த பாக்ஸி ஃபீல் பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ திடீர்னு ஒன்றும் ஃபோன் 2 பிடிக்க போகிறதில்ல. ப்ளஸ் ஐபி ரேட்டிங் 5.3லேருந்து 5.4க்கு மாற்றிருக்காங்க. பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நம்ம அடுத்த சேஞ்சை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, ஹே கைஸ், என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலும் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரி, இப்போ அப்கிரேட் நம்பர் 2 ஏற்கனவே மென்ஷன் பண்ணது தான் டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளேல சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணல, குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னமும் ஒரு 10-bit OLED பேனல் தான், இன்னும் Full HD + 120 Hz, இன்னும் அதே கார்னிங் Gorilla Glass 5 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. பட் இந்த தடவை LTPO டெக்னாலஜி கொடுக்குறாங்க. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் தேவைக்கேற்ற மாதிரி 1லேருந்து 120 Hzக்குள்ளே வேரி பண்ணிக்கும், பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பீக் பிரைட்னஸும் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயால் 1600 nits வரைக்கும் அவுட்புட் பண்ண முடியும். ஸோ அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபோன் 2 கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ இந்த டிஸ்பிளேல குறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் பஞ்சை சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நார்மலாக ஹோல் பஞ்ச் கார்னரில் இருந்தால் பெட்டராக இருக்கும் நான் நினைப்பேன், ஃபோன் 1ல் இருந்த மாதிரி. பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸ், கார்னர்ட் ஹோல் பஞ்சா இல்லை சென்டர்டா? டைம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட் கீழே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஹோல் பஞ்ச் பற்றி பேசல, இதில் ஒரு அப்கிரேடட் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது சோனியோட IMX615 சென்சர். ஸோ செல்ஃபீஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாம்பிள்ஸ்லாம் நான் டக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆஃபீஸை சுற்றி எடுத்தது. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ பின்னாடி உள்ள கேமராஸும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேமராஸ் கிடையாது, ப்ரைமரி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இது இப்போ 50 மெகாபிக்சல் சோனி IMX890. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னா OnePlus 11 Nord 3 இந்த ஃபோன்ஸில் பார்த்தா அதே சென்சர் தான். இதை ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.88 லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. நத்திங் இந்த ஃபோனில் ஸ்பெசிஃபிக்காக HDR, லோ லைட் இதுக்கெலாம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஃபுல் ரிவ்யூவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். செகண்டரி நத்திங் ஃபோனில் உள்ள அதே சென்சர் தான் 50 மெகாபிக்சல் சாம்சங் JN1. ஆனால் இப்போ இதில் ஃப்ளாக்ஷிப் ISP இருக்கிறதுனாலையும் சில சாஃப்ட்வேர் விஷயங்கள் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனாலையும் இமேஜஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி இதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இந்த செகண்டரி கேமராவில் மேக்ரோஸும் ஷூட் பண்ண முடியும். வீடியோஸ்னு வரையில் 8+ Gen 1 இருக்கிறதுனால 4K 60 FPS ஷூட் பண்ணலாம். பட் 8K கொடுக்கல. இப்போ அந்த 8+ Gen 1 தான் இந்த ஃபோனில் இருக்கிறதுலே பெரிய அப்கிரேட்னு சொல்லலாம். நத்திங் ஃபோன் 1ல் 778G+ யூஸ் பண்ணாங்க, நல்ல தரமான மிட்ரேஞ்ச் சிப். பட் ஃபோன் 2ல் 8+ Gen 1 இருக்கிறதுனால ஃப்ளாக்ஷிப் டெரிட்டரி என்டர் பண்ணுறாங்க. கரண்ட் ஜென்ரேஷன் ஃப்ளாக்ஷிப் கிடையாது, பட் ஸ்டில் ஃப்ளாக்ஷிப் சிப். இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, போக்கோ F5 ப்ரோவில் நம்ம பார்த்தா அதே லோவர் கிளாக்ட் 8+ Gen 1 தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன கிளிப். ஸோ இதுதான் 8 Gen 1க்கும் 8+ Gen 1க்கும் உள்ள வித்தியாசங்கள். ஸோ கிளாக் ஸ்பீட்ஸ் 8+ Gen 1ல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, 8 Gen 1 சாம்சங் ஃபவுண்ட்ரி, சாம்சங்கோட 4 nm நோட்டில் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அதில் சில இஷ்யூஸ் இருந்ததுங்கிறதுனால 8+ Gen 1க்கு டோட்டலாக TSMCக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த போக்கோ F5 ப்ரோவில் இருக்கிற சிப், எஸ் TSMC மேனுஃபேக்சர் பண்ணாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் ஆக்சுவல் கோரோட கிளாக் ஸ்பீட்ஸ் எல்லாமே 8 Gen 1ல் என்ன இருந்துச்சோ அதுதான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு TSMC Snapdragon 8 Gen 1ன்னு சொல்லலாம். ஸோ அதே சிப் தான் நத்திங் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. 3 GHz 8+ Gen 1. இதை 3 கான்ஃபிகரேஷனில் ஆஃபர் பண்ணுறாங்க. 8 128, 12 256, 12 512. RAM LPDDR5, ஸ்டோரேஜ் UFS 3.1.
பேட்டரியும் இங்கே அப்கிரேட் ஆயிருக்கு 4700 mAh, ஸோ 200 mAh இன்க்ரீஸ், ஸோ கிட்டத்தட்ட 5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இப்போ 45 வாட்ஸ் வரைக்கும் போகும் ஒயர்லெஸ் இன்னும் அதே 15 வாட்ஸ் தான். அதெல்லாம் சரி, பட் இன்னும் பாக்ஸில் சார்ஜர் கிடையாது. அந்த பாக்ஸ்க்கு வருவோம். ஸோ இதுதான் நத்திங் ஃபோன் 2 வர பாக்ஸ். கிட்டத்தட்ட அந்த ஃபோன் 1 பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. எனக்கு நத்திங்கோட அந்த கிழிச்சு ஓப்பன் பண்ணுற அந்த கான்செப்ட் சுத்தமாக பிடிக்கல. பட் அட்லீஸ்ட் இந்த தடவை உள்ள இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு ஃபோனை விற்கணும், திருப்பி பேக் பண்ணணும் அப்படின்னா ஷிப் பண்ணுறதுக்கு ஏதாவது அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபோன் 1 பாக்ஸோடு இது கொஞ்சம் பெட்ரு. சரி, இப்போ ஃபோன் 2க்கு வருவோம். ப்ரொடெக்டிவ் கவர்லேருந்து அதை வெளில எடுக்கலாம். ஆப்பிள் ஸ்டைலில் குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் இப்போ கொஞ்சம் அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த டைப் சி கனெக்டரை சுற்றி இருக்கிற பிளாஸ்டிக் டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சுருக்காங்க. இதே டிசைன் லாங்குவேஜ் சிம் டூல்லையும் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பாக்ஸில். ஏற்கனவே சொன்ன மாதிரி சார்ஜர் கிடையாது. இந்த ஃபோனுக்கு அது ஒரு மேஜர் நெகட்டிவ். சரி, இப்போ சாஃப்ட்வேருக்கு வருவோமே. இது இந்த ஃபோனுக்கு ஒரு மேஜர் பாசிட்டிவ். கிட்டத்தட்ட ஸ்டாக்கேஷ் ஆண்ட்ராய்ட் 13 ரன் ஆகிட்டு இருக்கு. நத்திங் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனுக்கு 3 வருஷம் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட்ஸும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்சஸும் கொடுப்போன்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. நத்திங் ஃபோன் 1க்கு கொடுத்த அதே ப்ராமிஸ் தான். இது வரைக்கும் நத்திங் ஃபோன் 1க்கு அப்டேட்ஸ் ஒழுங்காக தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கும் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சரி, ஃபீச்சர்ஸ்க்கு வருவோமே. முதல்ல கிளிப்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் மேஜராக இங்கே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ பின்னாடி டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால சில ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு கவுண்ட் டவுன் டைமர் செட் பண்ணலாம். நம்ம செட் பண்ணுற டைமருக்கு ஏற்ற மாதிரி பின்னாடி கிளிஃப்ல அந்த எல்இடிஸ் கம்மியாகிட்டே வரும். இல்லை ஒரு ஊபர் ரைட் புக் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரத்தில் ரைடு வருங்கிறதையும் இதே மாதிரி காமிக்க முடியும். இந்த மாதிரி மற்ற தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன்ஸ்க்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், அந்த நோட்டிஃபிகேஷன் பாரை புல் டவுன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக ப்ரெஸ் பண்ணால் ஃப்ளாஷ் லைட், இந்த குவிக் டாக்ல லாங் ப்ரெஸ் பண்ணால் கிளிஃப் ஃப்ளாஷ் லைட். நல்லா இருக்குல்ல? மற்றபடி ஃபோன் 1 மாதிரியே இங்கேயும் ரிங் டோன்ஸ், நோட்டிஃபிகேஷன் டோன்ஸ் அதெல்லாமே அந்த கிளிப்ஸ் பேஸ் பண்ணி செட் பண்ணலாம். ஸோ இதை அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்க ஒரு சில ஆப்ஷன்ஸ். இது போக நம்மளே கிளிஃப் டோன்ஸ் கிரியேட் பண்ணலாம். புதுசாக அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்க கம்போசரை யூஸ் பண்ணி. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டேப் பண்ணி வேணுங்கிற டோனை கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதை சேவ் பண்ணிவிட்டு இண்டிவிஜுவல் கான்டாக்ட்ஸ்க்கு செட் பண்ணலாம். ஸோ யார் கால் பண்ணுறாங்கிறத நீங்கள் ஃபோனை சைலண்ட்டில் வச்சுட்டு டிஸ்பிளே கூட பார்க்காம ஐடென்டிஃபை பண்ணலாம். இது ரொம்ப முக்கியமான ஃபீச்சர்லாம் சொல்ல மாட்டேன், பட் ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஒரு மோனோக்ரோம் பிளாக் அண்ட் ஒயிட் தீம் ஆஃபர் பண்ணுறாங்க. இது பார்க்க நல்லா இருக்குது. பட் இந்த மாதிரி தீம்ஸ்லலாம் ஜென்ரலாக உள்ள பிரச்சனை என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஆப்ஸ்க்கும் ஐகான்ஸ் கிடைக்காது. இங்கே அவங்க கொடுத்துருக்க அந்த ப்ரீலோடட் ஆப்ஸ்லேயே பிடிடப் ப்ளோட் எதுவுமே கிடையாது. பேசிக்காக அவங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்டி ஆப்ஸ் கூகுள் ஆப்ஸ் மட்டும்தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த சில ஆப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஸ்க்கு மோனோக்ரோம் ஐகான்ஸ் இல்லை. பார்த்தா டக்குன்னு வியர்டாக தெரியுது. பட் அதே சமயத்தில் ஹோம் ஸ்க்ரீனாக ஃபுல்லாக மோனோக்ரோமாக மெயின்டைன் பண்ணலாம். ஐகான்ஸ் இல்லாத ஆப்ஸை கஸ்டம் ஃபோல்டர்ஸில் போடலாம். இந்த ஃபோல்டர்ஸ்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் கொடுக்குறாங்க. இல்லை ஒரு கவர் செட் பண்ணலாம். இதுக்கு நத்திங் ஸ்டைல் ஐகான்ஸ் இல்லை ரெகுலர் எமோஜிஸ் செட் பண்ணலாம். ஸோ ஒரு டீசெண்டான ஐடியா, ஓரளவுக்கு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் 1ஓட டபுள் பர்ஃபார்மன்ஸ் இங்கே கிடைக்கும். சிப்னால 80% இன்க்ரீஸ், எங்களோட ஆப்டிமைசேஷன்ஸ்னால 20% இன்க்ரீஸ் அப்படின்னு கிளைம் பண்ணுறாங்க. அந்த 20% ஆப்டிமைசேஷன் இன்க்ரீஸ் நத்திங் ஃபோன் 1க்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இந்த இன்டர்ஃபேஸ், ட்ரான்சிஷன்ஸ், அனிமேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக ஃப்ளூயிடாக இருந்துச்சு. இப்போ ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2 45,000 ஸ்டார்ட் ஆகுது. அது 8128 வேரியண்ட்டுக்கு. யூஏயில் 2500 dirhams, ஆனால் பேஸிங்க 12,256. ஸோ இந்த ஆஸ்கிங் ப்ரைஸ் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகம். அட்லீஸ்ட் 10% கம்மியான ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டரான சாய்ஸாக இருந்திருக்கும். ஏன்னா எஸ்பெஷலி இந்த ஃபோனில் சார்ஜர் இன்க்ளூடட் கிடையாது, கேஸ் அது எல்லாமே வாங்குகிற கன்சியூமர் தனியாக வாங்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த காஸ்ட்டும் ஆட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கையில் இதோட ஒரு 10% கம்மியான ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணாங்கன்னா இன்னும் காம்படிட்டிவாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் நத்திங் ஃபோன் 2 பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் ஃபுல் ரிவ்யூவில் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.